நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க இருக்கிற இடத்துல காத்து சவுண்ட் கூட கேட்கல. ஏன் உங்களோட ஹார்ட் பீட் சவுண்ட் கூட கேட்கல. ஏன் நீங்க பேசுற குரல்கள் கூட உங்களுக்கே கேட்க மாட்டுது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா $1 மில்லியன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா நீங்களா அங்க போவீங்களா? சரி, போறதா இருந்தா கூட இப்படி ஒரு மயான அமைதியான இடம் இந்த உலகத்துல இருக்குதா? ஆக்சுவலி இருக்கு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தோட அமைதியானது உங்க மூளைய செயலிழக்க வைக்கிற அளவுக்கு இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் டெய்லி நம்ம கேட்கிற அமைதியான வாழ்க்கை எவ்வளவு கொடூரத்தோட உச்சம்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். த வேர்ல்ட் குவாய்டஸ்ட் ரூம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நீங்களாம் நினைக்கிற மாதிரி இது ஹாண்டடான இடம் இல்லை. படத்துக்காக அமைக்கப்பட்ட செட்டும் இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உருவமைக்கப்பட்ட ஒரு இடம். இங்கே இதுக்குள்ளே போன எத்தனையோ பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கவே முடியலை. அங்கே இருக்கிற அமைதியானது என்னோட மூளையை குறையுது. ஏதோ ஒன்று என்னை பார்க்குது, ஏதோ ஒன்று என்னை பண்ணுது. கேட்கக்கூடாத வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது. தனியாக இருந்தாலும் என் கூட ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு அமானுஷத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஆனகாய்க் சேம்பர்னு சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு சேம்பர் மைக்ரோசாஃப்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரெட்மண்ட் வாஷிங்டன் சொல்லப்படுற யூஎஸ்ஏல ஒரு பகுதியில தான் இருக்குதான். ஈவன் இந்த ஒரு ரூம்க்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட கிடைச்சிருக்கு. நார்மலா சொல்லக்கூடிய சவுண்டோட லெவல் பார்த்தீங்கன்னா ரூம்ல 0 டெசிபல்ல இருக்கும். ஆனா இந்த சேம்பர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா -20 டெசிபல்ல இருக்குமா. இதுக்கு அர்த்தம் அமைதியை விட இன்னும் ஒரு படி அமைதி தான் இந்த ஆனகாலிக் சேம்பர்ல நீங்க அனுபவிப்பீங்க. எப்படி அமைதியை மிஞ்சின ஒரு ரூமை இவங்களாம் தயார் பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலி நார்மலாக நம்ம இருக்கிற ரூமில் பேசுகிறப்போ கத்துறப்போ உங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா செவுத்துல அடித்து பவுன்ஸ் ஆகுது. அந்த ஒரு பவுன்சிங் தான் ஒரு எக்கோவாக நமக்கு கேட்குது. இதை ரொம்ப ஈஸி வேல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு எம்டி ரூமில் நீங்கள் பேசுகிறப்போ எக்கோஸ்லாம் கேட்கும். அதுவே அந்த ரூமில் நிறைய திங்ஸ்லாம் வச்சு காப்பீட்டு ஃபோட்டோ ஃபுல்லாக ஒரு வீட்டில் திங்ஸ்லாம் செட் பண்ணி வச்சு பேசுகிறப்போ அந்த எக்கோ பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் லோ டெசிபல்ல இருக்கும். அதுக்கு காரணம் நீங்க பேசுறப்போ டிராவல் பண்ற உங்களோட வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி அந்த திங்ஸ்ல அப்சார்ப் ஆகிறது. அதனால தான் எம்டி ரூம்க்கும் திங்ஸ்லாம் இருக்கிற ரூம்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம பேசுறப்போ. ஆனா இந்த ஒரு அனகாலிக் சேம்பர்ல இருக்கிற செவரானது நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி சவுண்டை அப்சார்ப் பண்ற திங்ஸால உருவாக்கியிருக்காங்க. தே கால் இட் as a ஸ்பெஷல் சவுண்ட் அப்சார்பிங் ஃபார்ம். இது மூலியமா சவுண்டானது டிராவல் பண்ணி இந்த வாலை அடிச்ச உடனே மறுநொடி அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கீல் பண்ணுது. இதனால எந்த ஒரு சவுண்டும் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகல. இதனால தான் இந்த இடம் தி குவைட்டஸ்ட் பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுனீங்கன்னா வெளி உலகத்தையே நீங்களா மறந்துடுவீங்க. டிராஃபிக் சத்தம், காத்து சத்தம், அலைகளோட சத்தம், அப்பா அம்மா உங்களை ஏசுற சத்தம், எலக்ட்ரிசிட்டியோட சத்தம், ஈவன் உங்களோட சொந்த ஹார்ட் பீட்டோட சத்தம் கூட கேட்காதான். அப்சல்யூட் சைலன்ஸ் அப்படின்னு தான் இருக்குமா. மேபி நீங்களாம் இது ஒரு பீஸான இடம்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா அமைதியானது நம்ம அனுபவிக்கிற தண்டனைகள்ல ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட். அப்படின்னா இந்த ஒரு ரூமை மனுஷங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்காக உருவாக்கியிருக்காங்களா? இல்ல, இது ஒரு சயின்ஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு. மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு, மைக்ரோஃபோன் அப்புறம் இன்னும் நிறைய ஆடியோ டிவைஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூமை அமைச்சிருக்காங்க. சரி, அப்படியே டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரூமை நம்ம பில்ட் பண்ணுறோம்? நார்மலான ரூமில் இந்த டெஸ்ட்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அப்படி பண்ணுற டெஸ்ட்டில் நிறைய எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் கேட்கும். இது டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஆடியோவை அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த சேம்பரை உருவாக்கியிருக்காங்க. இதில் சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ்லாம் ஈஸியாக அக்யூரேட்டான ஆடியோ டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி டெஸ்ட்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்போதான் ஒரு பயங்கரமான விஷயத்தை
விஷயத்த டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. மனுஷனுங்கனால 100% அமைதியானதை இல்லாட்டி பீஸை எடுத்துக்க முடியாது. நம்மளா நினைக்கிற மாதிரி சவுண்ட் என்கிறது வெறும் கேட்குற விஷயம் இல்லை. ஐம்புலன்கள்ல ஒரு புலன் இல்லை. சவுண்ட் தான் நம்மளோட பிரெயின் ஆனது 100% டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கிற சவுண்டை தூக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிரெயின் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகும். இந்த ரூம்ல இருக்கிற சைலன்ஸ் வெறும் அமைதி இல்லை, பீஸ்ஃபுல்லான லைஃபும் இல்லை, உங்களோட என்டையர் சென்ஸையும் சாகடிக்கிற ஒரு ரூம் தான் இந்த ஒரு சேம்பர். என்னடா இப்படிலாம் பயன்படுத்துற? சரி, ஒருவேளை இந்த ரூம்குள்ள போனா என்னதான் ஃபீலிங் ஸ்டார்டிங்ல இருந்து வரும், ஒரு இமேஜினேஷன் சொல்லு அப்படின்னு நீங்களா கேட்டீங்கன்னா வாங்க அதுக்குள்ள நம்ம போவோம். இந்த ஒரு ரூம்குள்ள நீங்களாம் போன உடனே முதலாவதா உங்களுக்கு ப்ரெஷர் வரும். ஃபிசிக்கலா வரக்கூடிய ப்ரெஷர் இல்லை, மென்டல் ப்ரெஷர். உங்களோட காதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சான விஷயம்குள்ள நீங்க நுழைஞ்ச மாதிரியே அதை ஃபீல் பண்ணும். உங்களோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 20 வாட்டி ஒரே இடத்துல ஸ்பின் பண்ணிட்டு நிக்கிறப்போ வரக்கூடிய டிசினஸ் பார்த்தீங்கன்னா இங்க வித்தின் செகண்ட்ல வரும். அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும். உங்களோட பாடியில நடக்கக்கூடிய விஷயங்களோட சவுண்டை ரொம்ப சத்தமாவே உங்களுக்கு கேட்கும். உதாரணத்துக்கு உங்களோட ஹார்ட் பீட்டு, மூச்சு விடுற சவுண்டு, கண் இமைகள் சிமிட்டுற சவுண்டு, ஈவன் உங்களோட பாடியில் ஃப்ளோ பண்ணுற பிளட் சவுண்டு கூட கேட்கும். வயிற்றுக்குள்ளே சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணுற சவுண்டு கூட கேட்குமா? இப்படி நான் சொல்கிற சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்கள் பாடியில் ஒவ்வொரு நொடியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரெயின் அதை இக்னோர் பண்ணும். ஆனால் இந்த ரூமில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் உடம்புக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் ஆனது உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பஸ்ஸான ஒரு சவுண்டு, லைக் காதை அடைச்ச மாதிரியான ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்டு கொஞ்சம் நேரத்தில் காதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடைச்சிரும். இதுக்கான காரணத்தையும் சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் அமைதியான இடத்துல இருக்கிறதுனால நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா சவுண்டை தேட ஆரம்பிக்கும். ஒருவேளை அப்படி எந்த சவுண்டும் ஸ்டில் கேட்கலனா அதுக்கப்புறம் தான் ஹலூசினேஷன் பண்ணும். யாரும் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி சவுண்டெல்லாம் நமக்கு கேட்கும். யாரும் நம்ம பக்கத்தில் பார்க்குற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ண முடியும். ஒருவேளை இன்னும் அதே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கிராவிட்டி இருக்கிறத மறந்து ஃப்ளோட் ஆகுற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இதனால பேலன்ஸ் இல்லாம நீங்க கீழே விழுவீங்க, மயக்கமாகுவீங்க. ஈவன் டெஸ்ட்டுக்காக சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்லாம் உள்ள போனாலும் யாரையும் நிற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உட்காந்து தான் டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குதான். சரி, இவ்வளோ தூரம் நான் சொல்றேன்ல, இதுக்கு பின்னாடி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கா? ஆமா, நிறைய பேர் இந்த ரூம்குள்ள இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா மேக்சிமம் மனுஷனுக்கு இந்த ரூம்குள்ள இருந்தது பாத்தீங்கன்னா 45 நிமிடங்கள் தான். ஈவன் இன்னும் நிறைய பேர் 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள போன ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல இருந்த 5வது நிமிஷத்துல என்னோட பிரெயின் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இன்னும் சில பேர் போனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ வெயிட்டான ப்ரெஷர் என்னோட உடம்ப அழுத்தின மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ள போன ஒருத்தர் சிம்பிளா இந்த ரூம் பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உள்ள நீங்க நினைக்கிற மாதிரி அமைதி இல்லை, அமைதியை கெடுக்கிற ஏதோ ஒண்ணு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் பேய்களுக்கெல்லாம் பயப்படாத சில பேர் இந்த ரூம்குள்ள போனவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்குள்ள என்னோட பயத்தை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த பயம் பேய்கள் பார்த்து இல்ல, பிசாசை பார்த்தும் இல்ல, எந்த ஒரு ஷேடோவும் அங்க இல்ல, இருந்தும் ஒரு ரோவான பயத்தை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷனுங்களாம் அமைதியை தேடி காசிக்கு போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, கடல் சைட்டுக்கு போவாங்க. ஆனால் அது எல்லாமே அமைதி இல்லை. மைண்டானது நம்மளோட டிப்ரெஷனுக்கு கொடுக்குற ஒரு டைவர்ஷன் பார்த்து தான் இது எல்லாமே. கோவில்களோட சத்தம் தான் ஆக்சுவலி உங்களோட பீஸ். கடலோட அலைகளோட சத்தம் தான் உங்களோட பீஸ். நம்மளாம் நினைக்கிற மாதிரி அமைதி என்பது பீஸ் இல்லை. சில சத்தமாக இருக்கட்டும், ஓசையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அதுதான் நம்மளோட ஆக்சுவல் பீஸ். ஒருவேளை அமைதியை தேடி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற இந்த ரூம்க்கு போய் பாருங்க. அமைதியானது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணும்னு உங்களுக்கு புரியும். நம்மள மாதிரி மனுஷனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாய்ஸியான என்வாயரன்மெண்ட்ல வளர்ந்துருக்கும். காற்று, தண்ணீர், நெருப்பு, விலங்கு, இது எல்லாமே எழுப்புற சவுண்டு தான் மனுஷனுங்களோட ஒரு சேஃப்டி. அமைதி என்பது ஒரு அபாயம். ஏன்ஷியன் காலத்தில் காடானது அமைதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு பிரிடேட்டர் பக்கத்துல நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட பிரெயின் இப்போ வரைக்கும் அமைதியை பார்த்தா ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கம்ப்ளீட்டான சைலண்ட் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்னு நம்ம பிரெயின் சொல்லும். அதனால தான் பலதரப்பட்ட ஹலூசினேஷனை கொடுத்து அந்த இடத்தை விட்டு உங்களை நவர வைக்கும் உங்களோட பிரெயின். அதையும் மீறி உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரெயின் டெட் ஆக கூட போகலாம். ஈவன் ஹாரர் மூவிஸ்ல சைலண்ட் தான் ஒரு ஜம்ப் ஸ்கேர்னு யூஸ் பண்ணுவாங்க. அமைதியானது ஒரு டென்ஷன் இழப்போம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்தை நம்ம பிரெயினுக்கு ட்ரிகர் பண்ணும். அந்த ட்ரிகரிங் ப்ராசஸ் தான் ஃபுல்லாவே இந்த ரூம்குள்ள நமக்கு நடக்கும். இப்படிப்பட்ட இந்த ரூம் ஒரு விஷயத்த நமக்கு புரிய வச்சிருக்கு. அமைதியானது எம்டினஸ் இல்லை, அதுக்குள்ள மனித இனம் தெரிஞ்சுக்க கூடாத பல விஷயங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிற விஷயம், நம்மளோட பயம்,
நம்மளோட மனசாட்சியோட குரல் எல்லாமே இருக்கு. இந்த ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாது, ஆனால் மூளையோட லிமிட்டை டெஸ்ட் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, இந்த ரூம்குள்ளே நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணணும், அப்படி பண்ணால் லைஃப் செட்டில்னு சொன்னால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து போவீங்களா? அங்கே ஸ்டே பண்ணுவீங்களா? அப்படி ஸ்டே பண்ணால் எவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஜன்.